சரிம்மா. டிவியிலிருந்து நம்மளை போட்டோ எடுத்து போடலாம்னு தான் யாருக்கும் தெரியாது இந்த நூலை அழைச்சி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியே போகும்போது நம்ம முகம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இந்த முகக்கவசத்தை நீ போட்டுக்க, நானும் கவசம் போட்டுக்கிறேன். சரி போகும். எங்க அம்மா அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் உங்க அம்மா சுகர் பிரஷர் கிட்னி பிரச்சனை சாகுற வரைக்கும் பொதுவா யாரையும் தரப்புரிவா ஒரு அலட்சியமா பேசுனதே இல்லை. நானும் அப்படிதான் அதான் நினைச்சிட்டு வந்தேன். கருமாரிட்டம்மா ஹலோ ஹலோ இங்கே இதில் இருக்கப்பா ஆடுதூரில் நாடகத்தில் இருக்கேன். வைப்பா 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 அடிக்கிறேன். மாமா கிட்ட சொல்லியிருக்கேன். சரி குடும்ப சூழ்நிலை இன்னும் சொந்தக்காம இருக்குமா? கோளாறு இல்ல காலநிலை மாற்றம் சொல்லலாம். விடாப்பிடியான ஒரு அசிங்கமான எண்ணம் அபாயகரமான செய்தியாக இதெல்லாம் எப்படி மனசு ஒத்துழைத்தது? மனிதர்கள் உருவத்துல குணத்துல மாறுபடலாம். ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான செய்தி ஒரு மன கும்பலுக்கு அளப்பரிய எண்ணங்கள் அடைகிற அளவுக்கு விதமான மனிதர்கள் மனுஷனாயிருக்கவே தகுதி ஒரு கம்பீரமான அபூர்வமான சூழ்நிலையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அபூர்வமான வாழ்க்கையை சேதப்படுத்தி அலங்கோலப்படுத்துறவன் குஜராத்ல நடந்துச்சு, கோவாவில் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
உதயகுமார் அள்ளி 2 பேரும் அங்க என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. உங்க வாக்கமா அவங்க எழுதி கொடுத்தாங்க. இந்த பொண்ணு அள்ளியே ஏங்கிட்ட சொன்னா நீங்க எப்போ போறீங்க? நீங்க போன் பண்ண மாட்டீங்க. கேட்க போடுங்க சார். போட்ட பாத்துக்க. அதனால அடியே எந்த குறிச்சில்லை எந்த வேண்டிய பொண்ணுதான் என் சிலையோட பொண்ணுதான். நீ அந்த பொண்ணை விரும்புறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நீ யதார்த்தமா பழகுறியா இல்லையா ஏன் கேட்கிறா? அந்த பொண்ணு இப்போ ஊரறிய அப்படி தவறான செய்தி இருந்துச்சு. அது கொஞ்சம் நமக்கு மனசு வருத்தமாக. அதனால அந்த பொண்ணு பாவம் அதை நினைச்சு ரொம்ப வருத்தமாக அது உணவாய் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். சொல்ற புரியுது. ஆனா அள்ளியே எங்களுக்கு விளையாடும். நான் அள்ளியை விட்டு விலக மாட்டேன். ஒரு பெண்ணை தாய்ங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்த்தாலே அந்த ஒரு உயர்ந்த தெய்வமா தெரியுமா? ஆனா இந்த சமூகம் ஏன் அப்படி வச்சு பார்க்க மாட்டேங்க? ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு வீட்டுல ஆடு மாடு கோழி பறவைகள் இதெல்லாம் ரொம்ப சிரமமா பார்ப்பா. அதெல்லாம் அது பார்க்கல சுதந்திரமா வளருது. சுதந்திரமா வாழ முடியல. 6 வயசுல இருக்கு 60 வயசு வரைக்கும் இன்னும் பெண்களை பாலியல் துன்புறுத்துறது மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு தீமையாக ஏதோ செயற்கைக்கெல்லாம் கண்டுபிடிச்சு எங்கேயோ அனுப்புறான். ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி தீமையான அழுக்கான எண்ணங்களை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு தீவிரத்தை கண்டுபிடிச்சாலா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? இந்த பாதுகாப்பு இரும்பு கனவா காக்கணுமா? நான் நினைப்பேன் பாதுகாப்பை தடுக்கலாம் இரும்பு கனவு தடுக்கலாம். ஆனா எண்ணி 30 நாள்ல வெளியில வந்துருவாங்க. அப்பதான் அள்ளியோட வாழ்க்கை வெளியில வருவாங்க. பக்கத்துக்கு எதிர்ப்பு எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க. எப்படியா அது பண்ணணும் அது மட்டும் இல்லாம சொன்னேன் இந்த நிலைமையில வேற ஒரு பெண் இருந்தான். அவன் என்ன அள்ளி ஒரு தைரியமான குடும்பம். அத எதிர்த்து வாழும்
உங்களுக்கு துணையா நான் இருக்குமா? எனக்கு தயவு செய்து உதவி செய்யுமா? இங்கம்மா உங்க அப்பா அப்பா வாங்கிய அப்பா முடியல இப்ப இந்த அடிய போயிட்டாங்க. அப்பா சொல்றத கவனமா கேட்கணும். எங்கோ ராத்திரி மதிக்கணும். உலக நடக்க புத்தி நடக்கணும். ஒரு காலத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை காக்க கூடா நிற்கும். அதுக்காக புரிஞ்சுக்கோமா. குடும்ப சாப்பாடுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா இருக்குமா? நல்லா எனக்கு ஒரு தெரியல, ஆனா உனக்கு மட்டும் தெரியும். உனக்குடன் நினைக்காத, சுருக்கமா ஒரு செய்தி சொல்ல கேட்டுட்டேன். என் வயல்ல உறப்பு வந்து என் வயல்ல உள்ள மண்ணு தன்னோட நல்லா போயிருக்கு. அதை நினைச்சு மிகவும் ரொம்ப வேதனையா இருக்கு. வேலை சார்ந்த நேரத்துல அதே நேரத்துல இந்த மண்ணுக்கு வளர்க்க சேர்க்கிறதுக்கு பெரும் பாடு என் தாத்தா என் அப்பா எல்லாரும் பட்ட பாடு, இப்ப படுற பாடு, இது அத்தனையும் மறக்க முடியாம இருக்கு. இந்த சூழ்நிலையில நீ வந்து இதே கவலை என் குடும்பத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? நிசமமான பொண்ணா இருந்தா கூட, தனி குடும்பம் போற பொண்ணா இருந்தா கூட என் மனமாரா இருந்தாலும் பரவாயில்லை. அதே நேரத்துல என் காதுல எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணை சாதுமாரா பேசி என் காதுல கேட்டா மருமகளா ஏற்றுக்க முடியாது. அது நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்திசாலியான பொண்ணு பாப்பா. என்னமா மௌனத்தை சாதிக்கிறேன்? சரி, வேற வழி இல்லை. உங்க கையெழுத்து கும்புறேன். என் குடும்ப கௌரவத்தை நீங்காம காப்பாற்றணும். அப்பா பொண்ணுங்கிற கவனமா நடந்துக்கணும். பெண்ணுங்கிற உயர்வுள்ளதான் இந்த கௌரவம், அந்தஸ்து, சம்பிரதாயம், உயர்வு, மானம், மரியாதை, இந்த மாதிரி சமூக அடையாளம் அடைஞ்சிருக்க. ஆமா, இதெல்லாம் யார் தீர்மானிச்சிருப்பான்? பெண்களுக்குள்ளதான் சமூக அடையாளம் இருக்கு, பெண்களுக்குள்ளதான் சமூக நீதி இருக்கு. இந்த அடையாளத்தை பெண்களுக்குள்ளேயே வைப்பாங்க. அதுக்கு காலம் காலமா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற பழக்க வழக்கம், சமநிலையற்ற சம்பிரதாயம், பண்பாடு, இதெல்லாம் சுத்தமா ஒழிச்சு போய் முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு, நல்ல எண்ணங்கள், சுய மரியாதை, இதெல்லாம் ஏன் மனித இனம்
கடைசி வரைக்கும் மூலத்துல உண்டாகாம போயிடுச்சு. பெண்களை மையமா வச்சு நம்ம நாட்டை தாய் நாடுங்கிறாங்க, நம்ம மண்ணை தாய் மண்ணு சொல்றாங்க. அப்படி சொல்ற பெண்கள் தான் மண்ணுல வந்து மிதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இப்பதான் கிடைக்கும். உதயன் பெண்களை இந்த சமுதாயம் போக பொருளாகவும் ஒரு காம பொருளாகவும் பார்க்கிறது. இப்படி ஒரு அனந்தமான உலகத்துல பெண்கள் வாழ தொடக்காம எதையும் பேசாம எப்படி வாழ்கிற பூமியா இருந்தாங்க. சொல்லலாம் தற்கொலை பார்க்கிற அறைகளை அவங்க பேசுறத நல்ல அறிவு பெற்ற மனிதன் கண்டிப்பா பெண்கள் மதிப்பா. பெண்ணுங்கிறது இந்த ஜனநாயகத்தின் உச்சம்.